என்னையே அவன் கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சுட்டான். அவன் என்னதான் கேட்டாலும் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்க கூடாதோ? சரி, எம்எல்ஏயும் தப்பு இல்ல. அத்தை மாமா வச்சுட்டு கேட்கும்போது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நான் சொல்லலைன்னா அவன் ஊருக்கே கேட்குற மாதிரி ஐ லவ் யூன்னு கத்துனாலும் கத்திருப்பான். சரியான பைத்தியம். நான் அவனை லவ் பண்ணவே இல்லை. ஆனா அவன் என்னை தொட்டா மட்டும் எனக்கு ஏதேதோ ஆகுது. ஒருவேளை எனக்கு அவனை பிடிச்சிருக்கோ? ச்சே, அவனை பிடிச்சதுன்னா நான் ஏன் அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்? அவன் பேசுனா எரிச்சலா வருது. ஆனா அவன் கிட்ட வந்தா எனக்கு பிடிச்சிருக்கு. என் மனசு என்ன சொல்லுது, எனக்கு என்ன பிடிக்கு என்ன பிடிக்கல, இது எதுவுமே எனக்கு புரியல. இதுதான் ஹார்மோன் படுத்துற பாடம். ஏய் முசக்குட்டி, ஐ லவ் யூ டி. நீ நீ நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்னடி எப்ப வந்தாலும் ஃபுல் மேக்கப்ல தான் இருக்க. ஒரு டைம் கூட நீ மேக்கப் இல்லாம நான் பார்த்ததே இல்ல. நான் ஒண்ணு எந்த மேக்கப்பும் பண்ணல சரியா? எப்பவும் வீட்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன். மேக்கப் இல்லையா? அப்ப இது என்னது? இது உன்கிட்ட நல்ல ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் எனக்கு தெரியல. வரும். சரி, என்ன சோப் யூஸ் பண்ற? ஏன் அதே மாதிரி சோப்பு தயாரிக்க போறீங்களா? நீ சொன்னா உனக்காக அந்த சோப்பு கம்பெனியே விலைக்கு வாங்கிடுவேன். நீங்க எதை விலைக்கு வாங்கினாலும் என்ன விலைக்கு வாங்க முடியாது. எதுக்கு என் ரூம்குள்ள வந்தீங்க? ஆதிமா, என்னடா தூங்கலையா? அது அது தூங்க போறேம்மா. இங்க 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 என்ன? நல்ல லேட் நைட்ல தூங்க வேண்டியது, அப்புறம் காலையில 7 மணி வரைக்கும் எந்திக்கிறது கிடையாது. நான் பஸ் விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன்னு புலம்ப வேண்டியது. சீக்கிரம் படுத்துட்டு காலைல காலேஜ் போனோம்ல. இன்னும் 1 மாசம் தான், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிச்சிடும். சரிடி, நைட்டி மாத்திட்டு படு. இதை அப்படியே அந்த லாண்ட்ரி பேக்ல போட்டு நினைச்சு போட்டுறாத. துவைக்கிறப்ப பின்ன ஸ்மெல் வரும். அம்மா, உங்க கண்ணுக்கு இங்க யாரையும் தெரியலையாமா? என்னடி உளற? இங்க நீ நானும் தான் இருக்கிறோம், வேற யாரும் இருக்கிற? அம்மா, நிஜமாவே உங்க கண்ணுக்கு யாரும் தெரியலையா? இல்லடி, நிஜமாவே என் கண்ணுக்கு யாரும் தெரியல. சரிம்மா, நீங்க போங்க, நான் படுக்கிறேன். என்ன சொன்னாலும் அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அப்புறம் காலைல காலேஜ் போற அவசரத்துல அப்படியே நினைச்சு போட்டு போயிருவேன். சில ட்ரெஸ்ல சாயெல்லாம் ஒட்டி வீணா போயிடும். ஒழுங்கா நைட்டி மாத்திட்டு கொடு, நான் கொண்டு போறேன். அம்மா, இப்ப வா. என்னால இங்க மாத்த முடியாது. ஏண்டி, ஏன் மாத்த முடியாது? அம்மா, இங்க எப்படிமா மாத்த முடியும்? நான் அப்புறமா மாத்திக்கிறேன், நீ போ. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா ட்ரெஸ்ஸை கலட்டி என்கிட்ட கொடு. நைட்டியை மாத்திட்டு படுத்து தூங்கு. இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. இங்க பாரு மசக்குட்டி, நான் ஒண்ணும் சொல்லல, நான் ஒண்ணும் கேட்கல. உன் அம்மா தான் சொல்றாங்க. என்ன பார்த்து எதுக்கு ஆடு வாயை பழந்துட்டு இருக்க? உங்க அம்மா தப்பா நினைக்க போறாங்க. மா ப்ளீஸ் மா, நான் பாத்ரூம்ல போய் அப்புறமா மாத்திக்கிறேன். நீ கிளம்புமா. அடி விழும். ஒழுங்கு மரியாதை மாத்திட்டு நைட்டி எடுத்து போட்டு இந்த ட்ரெஸ் கையில கொடு. மா சரிம்மா, அது கிடக்கட்டும். மாமா அத்தை வந்தாங்கல்லம்மா, என்னம்மா பேசிட்டு இருந்தாங்க? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க, சத்தமா இருந்தது. ஒண்ணு இல்லட்டி, ரவிக்கு உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்க. என்னம்மா சொல்ற? ஆமாட்டி, இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம். இப்பதான் உறவு வந்திருக்காங்க, வேணும்னு வந்திருக்காங்களே, என்னன்னு தெரியல. நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். வந்து உட்கார்ந்தோன்னே எங்க அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமா இருந்தது. ஆனா எங்க அண்ணி இருக்கிற வீட்டுக்கு ஒன்னு எப்படி மருமகளை அனுப்ப முடியும்? அவங்க எங்க அம்மாவை அவ்வளவு கொடுமை பண்ணாங்க. எங்க அம்மா ஒத்த பையன் எங்க அண்ணனை அவ்வளவு செல்லமா வளர்த்தாங்க. ஸ்கூலுக்கு போறப்ப கூட எங்க அம்மா கொண்டு போய் விட்டுட்டு அவன் வர்ற வரைக்கும் 1 மாசம் கிட்ட அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்களாம். இவன் ஜன்னல் வழியா பாத்துக்கிட்டே இருப்பானா. அப்படி வளர்த்தாங்க. காடு கரைக்கு போகும்போது எங்க அம்மா அவனையும் தூக்கிட்டு தான் போவாங்க. அவனுக்குன்னு கொடை, அவனுக்குன்னு உட்கார்றதுக்கு குட்டி பெட்டு, இதெல்லாம் சேர்த்து தூக்குச்சட்டியோட தூக்கிட்டு வந்தாங்களாம். எங்க அம்மா எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. ஒத்த பையன் பாசமா வளர்த்தாங்க. என்ன கட்டி கொடுக்கும்போது உங்க அப்பாவுக்கு 20 பவுன் போடுறதா சொன்னாங்க. உங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் என்ன பவுன் போட்டாங்க, ஏது பவுன் போட்டாங்க, வாங்கலையான்னு கேட்டதில்ல. 10 பவுன் எங்க அம்மா போட்டாங்க. 10 பவுன் அண்ணன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போடுவான்னு சொன்னாங்க. அவன் வேலைக்கு போனா. உங்க அத்தையை பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அந்த 10 பவுன் போடக்கூடாதுன்னு உங்க அத்தை சொல்லிட்டாங்க. சரி, நானும் இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இப்ப பாரு, ஆச்சிக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம்லான்னு சொன்னோம். ஆம்பளை பிள்ளை தானே பார்க்கணும். என்னால பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ண முடியாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் செலவு பண்ண முடியும்ட்டான். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போட்டிருந்தோம். பெட்டே இல்லாம எங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் தரையில படுக்க வச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல பேஷண்ட்டும் நிறைய தான், எல்லாரும் அப்படிதான் படுக்க வச்சிருந்தாங்க. மனசுலாம் கஷ்டமா இருந்தது. என்ன பண்ண, நம்ம வீட்லயே அவ்வளவு கஷ்டம். உங்க அப்பாச்சி நம்ம கூட தான் இருந்தாங்க. எத்தனை பேரை நம்மளால பார்க்க முடியும்? உங்க அப்பா ஒருத்தர் தான் வேலை பார்த்தாரு. அந்த கஷ்டத்தையும் உங்க மாமன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டுனான். அவன் என்ன, 1 வயசு வரைக்கும் எங்க அம்மாக்கு பயந்தான். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு பயந்தான். இப்ப அந்த வீட்டுக்கு உன்னை கட்டி கொடுக்க சொல்லி அனுப்பி கேட்காங்க. எனக்கு மனசே இல்லன்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி எங்க அண்ணி என் முன்னாடி எங்க அண்ணனை போட்டு கிளிக்கிறாங்க. ஆமா ஆதி, உனக்கு ரவியை பிடிக்குமா? நீ அடிக்கடி போன் பண்ணி பேசுவேன்னு எங்க மைனி சொல்றாங்க. அடிக்கடி பேசுனியா? மா இல்லம்மா, மாமா பையன் கொஞ்சம் வருஷமா பேச மாட்டோம்ல. அவங்க போன் பண்ணும்போது நான் பேசுவேன். மத்தபடி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், அவங்க வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லம்மா. என்கிட்ட கேட்காம நீ ஏதாவது சொல்லிடாத. அப்புறம் உங்க அண்ணங்கிற பாசத்துல ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன கஷ்டப்படுத்தாதமா. ஏண்டி, உன்னை அவங்க வீட்டுக்கு அனுப்ப எனக்கே விருப்பம் இல்ல.
ஆனா எங்க அண்ணன் முகத்தை பார்த்தாதான் கஷ்டமா இருக்கு. நான் பொண்ணு கொடுக்கலனா வேற யாராவது ஒருத்தி வந்தா எங்க அண்ணனை எப்படி பாத்துப்பா? அது மட்டும் இல்லாம எங்க அண்ணியும் இதே சாக்கா வச்சு எங்க அண்ணனை என் கூட வரவிடாம அப்படியே பிரிச்சிருவாங்க. அதான் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டே இருக்கேன். சரி இப்போதைக்கு என் மகளுக்கு படிப்பு இருக்கு, ஒரு 2 மாசம் ஆகட்டும்னு சொல்லியிருக்கேன். 2 மாசம் ஆகட்டும், நான் யோசிச்சு உங்க அப்பாட்டையும் கேட்கணும்ல. அவங்க லீவுக்கு வரும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். எப்படினாலும் உன்ன ஒரு வீட்டு கட்டி கொடுத்தா ஆகணும். நீதான் அந்த கிருஷ்ணாவை பிடிக்கலன்ட்டியே, அப்ப ரவியை கல்யாணம் பண்றது என்ன பிரச்சனை இருக்கு? அண்ணன்ட்ட சொல்லிடுறேன், ரவிட்டையும் சொல்லி தனி கொடுத்தன கூட்டிட்டு போன்னு சொல்லிடலாம். அம்மா எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணாம்மா. என்னடி கல்யாணம் வேணானா அப்படியே அவையார் மாதிரி இருக்க போறியா? நம்ம ஜாதி ஜனத்துல இவ்வளவு படிக்க வைக்க மாட்டாங்க. எங்க காலத்துல எல்லாம் 10 முடிச்சோடனே கட்டி வச்சிருவாங்க. உனக்கு 18 வயசு ஆயிட்டு, நல்ல பையன் ரவி, கை நிறைய சம்பாதிக்கிறான். எனக்கு என்னவோ கிருஷ்ணா தான் பிடிச்சிருக்கு. நீ கிருஷ்ணனை வேண்டாங்கிற, அதனால ரவிக்கு கொடுப்போம். எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் எங்க அண்ணன் அங்கதானே இருக்கான். எதுனாலும் அத்தை ஏதாவது சொன்னாலும் ரவி உன்னை தனி கொடுத்து கூட்டிட்டு வந்துருவான். அந்த நம்பிக்கை இருக்கு. எங்க அண்ணன் மாவன் எங்க அண்ணன் மாதிரி இல்ல, நல்ல தைரியசாலி. பட எது சரி எது தப்புன்னு போடு அந்த இடத்துல போட்டுருவான். மனசுக்குள்ள மறைச்சு வச்சு புழுங்கி அப்புறம் பேசுற டைப் எல்லாம் கிடையாது. அவனை நம்பி உன்னை பொண்ணு கொடுக்கலாம். சரி உங்க அப்பா வரட்டும், உங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு கேட்டுக்கிடுவோம். மாமியாரே அந்த நைட்டியை மாத்த சொல்லிட்டு போங்க. சரிடி, அடுக்கலையில வேலை இருக்கு. அந்த செல்ஃப் கில்ஃப் எல்லாம் துடைக்கணும். எல்லாத்தையும் எடுத்து பாத்திரம் அலசி கவுத்தி வச்சுட்டேன். போய் செல்ஃப் தொடச்சிட்டு அம்மா படுக்க. நீ சீக்கிரம் படுன்னு, காலைல காலேஜ் போகணும்ல. சரிங்கம்மா, நீங்க போங்க, நான் படுக்கிறேன். ஓ, நீ என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறியா? என்னோட இமேஜினேஷனா? சரி, லவ் யூ சொல்லு சொன்னல, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஐ ஹேட் யூ. எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது, புரியுதா? கிளம்பு. நான் கண்ணை மூடி 1 2 3 சொல்லுவேன். அதுக்குள்ள நீ காணாம போயிடணும். இல்ல உன் சோடா பொட்டியிலே நொறுக்கு கொட்டிடுவேன். கொட்டி கிளம்புடா. 1 2 3. என்ன இவன் இன்னும் போகல? ஒருவேளை நம்ம கண்ணை மூடலங்கிறதுனால போகலையோ? 1 2 3. என் லைஃப்ல இந்த கிருஷ்ணன் எதுக்கு வந்தான்? இவன் வர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். நான் உண்டு, என் படிப்பு உண்டுன்னு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருந்தேன். ஆனா இவன் வந்ததும் வந்தான். அப்பா, இவனை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். இவனை தவிர வேற எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. லவ் பண்ணா கூட பரவாயில்ல, நான் இவனுக்கு லவ்வே பண்ணல. ஆனா எனக்கு இவனை ஞாபகமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஒருவேளை நீ என்ன லவ் பண்ணேன்னு கெஞ்சினா கூட பரவாயில்ல. நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும்னு அதிகாரம் பண்றான். அதிகாரம் பண்ணி மிரட்டி வர்றதா லவ்? ஆசையா கெஞ்சி வர்றதானே லவ்? நான் இவ்வளவு யோசிக்கணும்னு அவசியமே இல்லையே. அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நான் ஏன் உட்காந்து இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன்? அவன் என்கிட்ட கெஞ்சணும், லவ் பண்ணனு கொஞ்சணும்னு. அதி வேணா, மனச மாத்திக்கோ. நம்ம வீட்டுல சொல்லிடலாமா இவன் இப்படி எல்லாம் பண்றது? ஒருவேளை சொல்லி அப்புறம் அண்ணா அக்காவோட வாழ்க்கை ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுனா, அதே சண்டையா வந்து 2 குடும்பம் பிரிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது? சரி, அவன் எல்லாத்தையும் சொல்றான், நான் அவனை லவ் பண்ணலன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே. அவன் இஷ்டத்தை அவன் சொல்லிட்டான், என்னோட விருப்பத்தை நான் சொல்ல போறேன், அவ்வளவுதான். நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நம்மள யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. மீனா, நல்லா இருக்கியா கண்ணு? அங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்களா? அம்மா, நீங்க கேட்ட கொஸ்டினே தப்பு. அங்க எல்லாரையும் நீ நல்லா பாத்துக்கிறியான்னு தான் நீங்க கேட்டிருக்கணும். இருந்தாலும் சொல்றேன், நான் நல்லா இருக்கேன். என்னை எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. குறிப்பா ராம் ரொம்ப அன்பா பாத்துக்கிறாரு. சரிடி தங்கம், இதை விட எனக்கு சந்தோஷம் என்ன வேணும் சொல்லு. நான் கூட உன் மாமியார் கொஞ்சம் முகம் போடுன்னு இருக்க, எப்படி இருப்பாங்களோ நினைச்சேன். நீ சந்தோஷமா இருக்கல, அதுவே எனக்கு போதும். மா, அவங்க பேச்சுதாமா அப்படி. குணம் நல்ல குணம். அவங்க இயல்பாவே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா ரொம்ப பாசமா இருப்பாங்கம்மா. நானும் முத்தோ பேசிட்டு இருந்தோமா, அப்ப தற்செயலா சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்ப நான் எங்க அம்மா பார்க்க வரேன், நீங்க உங்க அம்மா பார்க்க வரீங்களான்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு உடனே கிளம்பி வந்தாச்சு. 2 பேருக்கும் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், அவங்க உங்க பொண்ணுங்களை பார்த்த திருப்தியும் இருக்கும். சரிம்மா, மருமக அங்க ஆபீஸ் போயிருக்காங்களா? ஆமாம்மா, அவங்க ஆபீஸ் போயிருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ உன் புருஷனை விட அவிய தம்பியை தான் எல்லாரும் தாங்குன மாதிரி இருக்கு. கட்டி கொடுத்த இடத்துல கொஞ்சம் சூதாதனமா இருந்துக்கோ, சரியா? அம்மா, ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்துதான் அந்த ஆபீஸ கட்டி ஆள்றாங்க. சும்மா சொல்லக்கூடாதுமா. என் கொழுந்த பம்பரமா சுத்தி வருவாரு. அவர் மட்டும் இல்லனா அந்த கம்பெனியே இல்லம்மா. என் புருஷனும் ரொம்ப நல்லவர் தான், திறமையானவர் தான். இருந்தாலும் என் கொழுந்த அளவுக்கு இல்ல. அவங்க அண்ணனுக்கு எந்த இடத்துலயும் கொழுந்தனும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒத்துமையா இருக்காங்கம்மா. இன்னும் கல்யாண காட்சி நடந்து வரவே எப்படி இருக்காளோ அதை பொறுத்துதான் எல்லாம். மீனா, என்னங்கம்மா? ஒன்னும் இல்லடி, உங்க மாமனும் அத்தையும் வந்திருந்தாங்க. எந்த மாமா? என்ன டி, உனக்கு ஒரே ஒரு மாமா தானே இருக்கான், எங்க அண்ணன். எங்க அண்ணனும் மைனியும் வந்தாங்க. ஏன்டி சிரிக்கிற?
எங்க அண்ணனும் மைனி வந்தாங்கன்னு எதுக்கு சிரிக்கிற? புரியலையே. வடிவேலு ஒரு படத்துல ராஜாவா நடிச்சிருப்பாரு, அதே படத்துல தெனாலிராமனாவும் நடிச்சிருப்பாரு. அப்ப அரசவையில ஒருத்தர் வருவாங்க, அவங்களோட தாய்மொழி எதுன்னு கண்டுபிடிக்கணும்னு கேட்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரா டெஸ்ட் வைக்கும்போது ஒருத்தர் சொல்லுவாரு, என்னோட மொழி, என்னோட தாய்மொழி தெலுங்கு அப்படிங்கறத தெலுங்கு அப்படின்னு நெஞ்சில அடிச்சுட்டு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீ எங்க அண்ணன் எங்க மைனியா இத்தனை நாள் இல்லாம என்ன திடீர்னு வந்து முளைச்சு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. சரி, எதுக்கு வந்தாங்க? சும்மா தானா? சும்மா தாண்டி, என்ன பாத்துட்டு போவோமேன்னு வந்திருக்காங்க. யாரு? ஏது? உங்க அண்ணனும் மைனியும் உன்னை பாத்துட்டு பொண்ணு வந்தாங்களா? ஏம்மா, எதுக்கு வந்தாங்க சொல்லு. ஒண்ணு இல்லடி, அவங்க ரவிக்கு நம்ம ஆதிய பொண்ணு கேட்டு வந்தாங்க. இவ்வளவு நாள் பேசாம இருந்தோம்ல, ஒரு சம்மந்தம் பண்ணோம்னா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துக்கலாம், சொந்தம் விட்டு போகாம இருக்கும்னு கேட்டு வந்திருக்காங்க. சரி, அதுக்கு நீ என்ன சொன்ன? ஏண்டி, ஆதி கல்யாணத்த விஷயத்துல எனக்கு மட்டும் விருப்பம் இருந்தா போதுமா? உங்க அப்பாட்ட கேட்கணும், உங்ககிட்ட கேட்கணும், உங்க அண்ணன் கிட்ட கேட்கணும். நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் ஒத்து வந்தாதானே நம்ம கட்டி கொடுக்க முடியும். அதை எல்லார்கிட்டயும் பேசிட்டு சொல்றேன்னு சொன்னேன். எங்க மைனி உன்ட்ட உறுதியா பதில எதிர்பார்க்கேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிதானே? இத்தனை நாளைக்கு தங்கச்சி உயிரோட இருக்காளான்னு பார்க்காத அண்ணன் வீட்டுக்கு உன் மகளை அனுப்பி வைக்கணுமா? இதுல எனக்கு இஷ்டம்தான், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்கணுங்கிற. சரிம்மா, நீங்க என்ன நினைக்கீங்க? அனுப்பணுமா வேண்டாமா? இங்க பாரு மீனா, எனக்கு உன் குழந்தைனுக்கு கட்டி வைக்க இஷ்டமா இருந்தது. உன் தங்கச்சி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. அதான் இப்போ எங்க அண்ணன் உனக்கு கேட்டு வந்திருக்காங்கல்ல. உனக்கு ரவி தெரியும்ல, ரவி நல்ல பையன். குடிக்க மாட்டான், சிகரெட் பிடிக்க மாட்டான், எந்த பிள்ளைகள்ட்டையும் அப்படியே வாயாட மாட்டான், காசு கரியாக்க மாட்டான், சீட்டாட மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. ரொம்ப பயந்தாங்களையும் கிடையாது. ஆம்பளையா கம்பீரமா எது சரி எது தப்புன்னு பேசுவான். கை நிறைய சம்பாதிக்கான், ஒரு நோய் நொடி இல்ல. இதை விட நம்மளுக்கு என்ன வேணும்? அதான பார்த்தேன், நேத்து நைட்டே போன் பண்ணி கண்ணு தேடுதுன்னு சொல்றியேன்னு. சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? சரிம்மா, நல்லவனா இருந்தாலும் வல்லவனா இருந்தாலும் உலகத்தையே ஆள்ற ராஜாவா இருந்தாலும் கட்டிக்க போறவளுக்கு பிடிக்கணும்ல. நீ ஆதிக்கிட்ட கேட்டியா? என்ன சொன்னா? அவ எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம், நான் எம்எஸ்சி படிக்கணும்ங்கறா. ஆமாம்மா, அவ படிக்கணும்னா படிக்கட்டும், இப்ப என்ன அவசரம்? ஏட்டி, படிக்கட்டும்னா எவ்வளவு வயசுல படிப்பா? காலேஜ் முடிச்சிட்டால. இங்க பாரு மீனா, நீயாவது குடும்ப பொறுப்பை தெரிஞ்சு பேசு. ஒருத்தங்க அவங்களா வரும்போது கொஞ்சம் வரதட்சணை கம்மியா கேட்பாங்க. நம்மளா இந்த மாதிரி மாப்பிளைக்கு போனோம்னா எவ்வளவு பவுன் கேட்பாங்க தெரியுமா? இப்போ மாமியா வீட்டுல எல்லாம் நம்மளுக்கு கால் எடுத்து வைக்க கூட தகுதி கிடையாது. அந்த தாத்தா உன் புருஷன் எல்லாருக்கும் உன்னை பிடிக்க போய் அவங்க வேணும்னு உன்னை கட்டி கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை அமையுமா? உன்ன நல்ல பணக்கார வீட்டுல உன்னையும் உங்க அண்ணனையும் குண்டு மாதிரி கட்டி கொடுத்தாச்சு. நாளைக்கு உன் தங்கச்சி ஒரு கஷ்டப்பட்ட வீட்டுல போய் வாழ்ந்தான்னு வச்சுக்கோ. 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு நம்ம அம்மா நம்ம அக்காவுக்கும் நம்ம அண்ணனுக்கும் எப்பேற்பட்ட வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நம்மள மட்டும் கைவிட்டுட்டாங்களே. நம்ம சின்ன பிள்ளை கேட்கல, இருந்தாலும் நம்ம அம்மா பெரியாள் தானே, நம்ம அம்மாக்கு புரிஞ்சிருக்கணும்ல, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல அப்படின்னு என்னை பத்தி தப்பா நினைப்பாளாடி. நான் என் 3 பிள்ளைகளுக்கும் ஒன்னு போல செஞ்சிடணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிம்மா, நீ எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் கெட்டிக்க போறவளுக்கு பிடிக்கணும்லாமா? ஏண்டி, அப்படியா பொண்ணை பெத்தவங்க உங்களை போய் பாலங்கணத்துல தள்ளிட போறோம்? உனக்கு உங்க அண்ணனுக்கு நாங்க எல்லாம் சேர்ந்து பேசி முடிச்சு தான் கெட்டி வச்சோம். நீங்க நல்லா தானே இருக்கீங்க. இதுல உங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துட்டா இப்போ? அதே மாதிரி அவளுக்கும் நல்ல இடமா தானே பார்த்து முடிக்க போறோம். உங்களுக்கு வேணும்னு நாங்க ஏதாவது கெடுதல் பண்ணவா போறோம்? சரிம்மா, சரி, இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, 1 மாசம் கிளாஸ் இருக்கு, 1 மாசம் எக்ஸாம் இருக்கு, ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். சரிடி, நீயும் தான் நிறைய படிச்ச, இப்ப வீட்டுல தானே இருக்க. சரி, வேலைகளுக்கு போக போறியா? மாப்பிள்ள என்ன சொல்றாவ? போங்க அவளா இல்லங்க அவளா? நீ என்ன நினைக்கிற? வேலைகளுக்கு போக போறியா இல்ல வீட்டுல இருக்க போறியா? மா, நான் வீட்டுல இருக்கவா படிச்சிருக்கேன், நான் கண்டிப்பா வேலைக்கு போவேன். மருமகன்ட்ட கேட்டியாமா வேலைக்கு போன்னு சொல்லிட்டாங்களா? இல்லம்மா, அவங்க கிட்ட கேட்கல. நான் அவங்க கிட்ட கேட்டா கூட தாராளமா நீ போன்னு தான் சொல்லுவாங்க, நீ போக கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த பாரு மீனா, நீ வாக்கப்பட்டு போயிருக்கிறது சக்கரவர்த்தி குடும்பம். அவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கோ நான் வேலைக்கு போட்டுமான்னு. இல்லைன்னா எங்க மருமக வேலைக்கு போறது எங்களுக்கு கௌரவ குறைச்சல்னு ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க. அவங்ககிட்ட முதல்ல எல்லாத்தையும் கேட்டு அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் போ. எதுக்கும் புருஷனோட ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டியதானே? உங்களுக்கு தான் அத்தனை கம்பெனி இருக்கு. இல்லம்மா, அதெல்லாம் சரியா வராது. நான் வெளியே தான் வேலை பார்ப்பேன், சொந்த கம்பெனில வேலை பார்க்க மாட்டேன். சரிடி, அதுக்காக நான் அப்படிதான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன்னு சண்டை கிட்ட போட்டுறாத. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத. சரி, உன் குழந்தை எப்படிடி? பணக்காரரு, குடிப்பாரா? அம்மா, நீ வேறம்மா, அந்த குடும்பத்துல யாருமே குடிக்க மாட்டாங்க, யாருக்கும் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ரொம்பவே ஓபன் டைப்மா, பட்டுன்னு பேசிடுவாரு. ஆனா ரொம்ப யோசிச்சுதான் பேசுவாரு. என்னன்னா, அவர் பேசி முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ, அவர் பேசினது இந்த படத்துல சொல்ற மாதிரிதான். நான் ஒரு தடவை பண்ணிட்டேனா இல்ல சொல்லிட்டேனா என் பேச்சு நானே கேட்க மாட்டேங்கிற மாதிரி அவர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாரு, பின்னாடி பின்வாங்கவே மாட்டாரு. ஏண்டி, அவருக்கும் நம்ம ஆதிக்கும் ஒத்து வருமா?
மா என்ன கேட்டா 2 பேரும் அப்படியே ஆப்போசிட்மா. அவருக்கு நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம நிறைய நாட்டுல நிறைய கம்பெனி இருக்கு அவர் பேர்ல. அவ்வளத்தையும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உட்கார்ந்து ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆதிக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியான என்ன சொல்றது வெகுளி பொண்ணு. அது மட்டும் இல்லாம சூதுவாது தெரியாது. சின்ன பொண்ணு, யார்கிட்ட எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது. ஆனா அவர் அப்படி இல்ல. சின்ன வயசுலயே அவ்வளவு பெரிய மனுஷங்களும் அவரை பார்த்து அப்படியே நடுங்குவாங்க. 2 பேருக்கும் எப்படி ஒத்துவரும்னு எனக்கு தெரியல. தெரியலட்டி, அவங்க தாத்தா வந்து கேட்டிருக்காரு எப்படி இல்லைன்னு சொல்ல. நான் யோசிச்சு சொல்றேன், 1 மாசம் போகட்டும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் உங்க அப்பாட்ட கேட்கணும், உங்க அண்ணன் கேட்கணும்னு சாக்கு போக்கு சொல்லியிருக்கேன். உங்க மாமா வீட்லயும் அப்படிதான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன செய்யனே தெரியல. ஆனா இந்த 2ல ஒரு இடத்துல தான் முடிக்கணும். உங்க வீட்டுக்கு வந்தா அக்காவுக்கு அக்காவாச்சு, சொக்காரிக்கு சொக்காரியாச்சு, நீ ஏன் பாத்துக்கிடுவ. தாத்தா இருக்காரு, உன் மாப்பிள்ள இருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டு பொண்ணு வாக்கப்பட்டு வந்திருக்கா, நல்லா பாத்துக்கிடுவீங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு போனா ரவி பாத்துக்கிடுவான். எங்க ரவி மேல இருக்கிற ஒரு தைரியத்திலேயே பாசத்திலேயே தான் அவளை அனுப்பணும். எங்க அண்ணன் மேல கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரிம்மா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போலயே. ஆமாண்டி, இந்த 2ல ஒரு இடம் தான். சரி, நான் நினைச்சா போதுமா? கடவுள் நினைக்கணும்ல. எது விதியோ அதான் நடக்கும். பாப்போம். எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா ஒரே மாதிரி ஸ்டேட்டஸ்ல பணம், காசு, புகழ், நோய் இல்லாத வாழ்வு, பிள்ளைங்க குட்டியோட சந்தோஷமா வாழணும். அதை பார்த்துட்டா அந்த நிமிஷமே நான் கண்ண மூடிட்டா கூட பரவாயில்ல. இன்னிய வாழ்க்கையில செய்ய என்ன இருக்கு? அவளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தரணும். மா என்னம்மா பேசுறீங்க? எல்லாம் நல்லபடியா நடக்கும். கஷ்டப்படாம மனசு போட்டு குழப்பிக்காம இருங்க. முத்து, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் தாத்தா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ராசாத்தி. உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? தாத்தா, நானும் மீனானியும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் தற்செயலா இந்த ஐடியா வந்தது. எப்பவுமே வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க இங்க வாங்க, நான் அங்க வரேன்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ஹாப்பியா இருக்கும்ல. அதுக்கு என்னம்மா, கல்யாணம் நடந்து போனாலும் இதுவும் உன் வீடுதான். நீ எப்ப வேணா வரலாம். சரி, நீ அம்மாட்ட பேசிட்டு இரு. நான் கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, பாத்துட்டு வந்துடுறேன். சரியா? சரிங்க தாத்தா. அண்ணங்க எங்க? அவங்க ஆபீஸ் போயிட்டாங்கம்மா. நான் போயிட்டு வரேன், நீ இரு. சரியா? தாத்தா சீக்கிரமா வந்துருவேன். சரிங்க தாத்தா. என்னடி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. என்ன நல்லா இருக்கியான்னு கேட்டா நல்லா இருக்கேமாங்கிற, திருப்பி நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டேங்கிற. கேட்டா வாயில இருக்கிற பல்லெல்லாம் உதிர்ந்து போயிடுமோ? எதுக்குமா? நான் எப்பவும் போல நம்ம அம்மா தானேன்னு பேசுவேன். ஆனா நீ அப்படியா நம்ம பொண்ணு நான் நினைச்சு பார்க்க போற? நீ எப்பவுமே ஆம்பளை பசங்களை மட்டும்தான் யோசிச்சு பாப்ப. என்ன பத்தியெல்லாம் ஏன் யோசிக்க போற? ஏண்டி, நல்லா இருக்கியான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு இந்த பேச்சு பேசுற? அப்படி என்ன நான் உன்னை மதிக்கல, உங்க அண்ணங்களை மதிச்சிட்டேன். ஏமா, என் சம்மந்தி இந்த வீட்டுக்கு வந்தாலாமா? அவளை என்னமா சொன்ன? யாரு? மீனாவா? மீனாவை ஏன் நான் என் சம்மந்தின்னு சொல்ல போறேன்? அவங்க என் அண்ணன் பொண்டாட்டி, உன்னோட மருமக. உன் மருமகன் தான் சொல்லுவேன். நான் சொன்னது ஆதியே, என்னோட சம்மந்தியே. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்னும் சொல்லலையே. என்ன இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்காத. வந்தமா போனமான்னு இருக்கணும். 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொன்னியா? உனக்கு யாரடி இதெல்லாம் சொன்னா? யாரு சொன்னாங்கிறது அடுத்த விஷயம். சொன்னியா சொல்லலையா? சொன்னடி. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு வயசு பிள்ளை, ஒரு வயசு பையன் இருக்கிற வீட்டுக்கு இப்படியா வந்து கிடையா கிடப்பா? அதத்தான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இந்த பாருமா, இது யார் வீடோ கிடையாது, அவளோட அக்கா வீடு. அவங்க அக்காவே இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. இப்ப அன்னைக்கு இந்த வீடு சொந்தம். அன்னைக்கு சொந்தம்னா அன்னி சொந்தக்காரங்க வரதனமா செய்வாங்க. ஏன் உன் அக்கா தங்கச்சி பிள்ளைங்க இங்க வந்ததே கிடையாதா? முத்து, எதுக்கு நீ முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? ஏன் அக்கா பிள்ளைகள் வர்றது அவ வர்றது ஒன்னா? அவங்க எங்க சித்தின்னு ஏன் மேல இருக்கிற பாசத்துல வந்தாங்க. அவங்க எங்க அக்கா என் தங்கச்சின்னு வந்தாங்க. அது இது ஒன்னாமா? இத பாருமா, உன்னோட தங்கச்சி உன்னோட அக்கா வந்தா தப்பு கிடையாது, ஏன்னா உன் வீடு. அதே இது உன் மருமகளோட தங்கச்சி வந்தா தப்பு. அப்படித்தானமா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் ரொம்ப ஒழுக்கம். என் மவனை என்னெல்லாம் கிழிச்சிருக்கா. நான் அவனை கல்யாணம் பண்ண மாட்டேன் அது இதுன்னு என்னெல்லாம் பேசியிருக்கா. ஏமா, நீ பேசணும்னு பேசாதம்மா. அவ பேசுனது சரி தப்புங்கிறது அக்கா அடுத்தது. அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்ற ஒருத்தன்ட்ட எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு சொல்றது அவ விருப்பம்மா. அவளை போய் நம்ம கம்பல் பண்ண முடியாது. அதுக்கேமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னையும் அந்த வீட்டுல கட்டி கொடுத்துருக்கீங்க, நானும் அந்த வீட்டுல வாழணும்னு உங்களுக்கு கொஞ்சம் மட்டும் தோணி இருக்காமா? ஓ, அதுக்குள்ள இங்க நடந்ததெல்லாம் அங்க வந்து பத்த வச்சுட்டா, அப்படித்தானே? அந்த பொண்ணு இந்த வயசுலயே குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்னன்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏமா, நீ அந்த பொண்ணை பேசுனது எங்க அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா எங்க அத்தை என்னையும் அப்படியே பேசினா என் நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் மட்டும் யோசிச்சு பாத்தியாமா? என்னடி ரொம்ப தான் பண்ற? ஊரடகத்துல யாரும் பண்ணாத தப்ப நான் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, நீ பேசின எதையுமே ஆதி அங்க வந்து சொல்லல. நல்ல வேலை சொல்லல. அவ ஏன் கிட்ட கூட சொல்லலமா. நானும் இவன் உன்கிட்ட அப்படிதான் இருந்திருக்கணும். எங்க அம்மா நினைச்சு நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ எல்லாத்தையும் என்கிட்ட கறந்து வச்சுக்கிற. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிறது நீ யாரோ நான் யாரோங்கிற மாதிரிதான். எனக்கு தான் உன் மேல அம்மானு பாசம் இருக்கு. உனக்கு மகானி என் மேல கொஞ்சம் கூட பாசம் இல்லம்மா. அது சரி, கல்யாணம் நடத்தி 1 வருஷம் கூட ஆகல. அதுக்கு முன்னாடியே என் சம்மந்தி என் மாமியார்னு வாழ் பிடிச்சுக்கிட்டாலே. இத இந்த பாருமா,
நான் அவங்க தலையும் பிடிக்கல வாழையும் பிடிக்கல. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க பண்றது தப்புன்னு சொல்லலாம். அவங்க கரெக்டா இருக்கும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். நான் இப்படி யாருக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா நீ எனக்கு கல்யாணமே நடத்தி வச்சிருக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் லவ் பண்ணி கட்டலையே. நீ சொன்ன இடத்துல தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க தானே என்ன கல்யாணம் முடிச்சு வச்சீங்க. அதுக்கப்புறமும் என் குடும்பத்துக்குள்ள வந்து இப்படி கும்மி அடிச்சா என்னமா நியாயம்? இப்ப என்னடி பண்ணணும் உனக்கு? அம்மா நீ எதுவுமே பண்ண வேணாமா. ஊரலோகத்துல இருக்க எல்லா பிள்ளைங்களும் தனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தது, தன்னை யாராவது கஷ்டப்படுத்துறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட போய் ஆறுதல் தேடுவாங்க. ஆனா நீ பண்ற கொடுமையில இருந்து எங்க போய் முட்டை அப்படின்னு தெரியல. என் வாழ்க்கையில பிரச்சனையே நீதாமா. உன் வாய் தான் பிரச்சனையே. ஏய் நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? சக்கரவர்த்தி குடும்பத்தோட மருமகிட்ட பேசிட்டு இருக்க. இந்த பாருமா, நீ சக்கரவர்த்தி குடும்பத்துல வாழ வந்த மருமக. நான் அவங்களோட சொந்த ரத்தம், அவங்க பேத்தி. நானே அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அவங்களா ஒண்ணுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு பெரிய இவ மாதிரி பேசாதமா. தயவு செஞ்சு உன்னோட பணம் திமிரு இதெல்லாம் உன் குடும்பத்தோட வச்சுக்கோ. என் குடும்பத்துல வந்து காட்டாத. ஸ்பெஷலா சொல்லனா என் மாமியார் என் சம்மந்தி கிட்ட இருந்து வாழ ஆட்டாத. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சரிடி, ஒருத்தரையும் ஒன்னும் சொல்லல, சாப்பிட்டுட்டு போ. இல்ல எங்க அத்தை எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு இன்னைக்கு சிக்கன் பிரியாணியும் மட்டன் கிரேவியும் வச்சிருக்காங்க. நான் வீட்டுல போய் தான் சாப்பிடணும். நான் போயிட்டு வரேன். சரி பெருசா ஊர்ல இல்லாத சிக்கன் பிரியாணி மட்டன் குருமா நான் வைக்க அதே வச்சிட போறாவே. இந்த சக்கரவர்த்தி குடும்பத்து சாப்பாட்டை விட அந்த சாப்பாடு நல்லா இருந்துருமா? அது சரி, யார் யாருக்கு என்னென்ன சாப்பாடுன்னு தலைவிதியில் எழுதியிருக்கோ அதனை கிடைக்கும். நீ திருந்தவே மாட்டேம்மா. போய் தனியா ரூம்ல உட்காந்து நான் சக்கரவர்த்தி வீட்டு மருமகன்னு பீத்திக்கோ. பா மூச்சு வாங்குது. நான் என் வீட்டு கிளம்புறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறைக்காம கதைக்கு ஒரு லைக் கொடுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை எங்களோட தாராளமா பகிர்ந்துக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸ்ங்கிற இந்த சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல பல கதைகள் உங்களுக்காக காத்திருக்கு.